புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக படகு இல்லம், தொட்டபெட்டா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் குவிந்துள்ள பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து குடும்பத்துடன் ரோஜா பூங்காவில் ரோஜா மலர்களை கண்டும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான வாகனங்களில் பயணிகள் வருகை தந்ததால் ஊட்டியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இங்கே ஊட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த நியூ இயர்க்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்தோம். எல்லாமே க்ரௌடாக, எல்லா ஏரியாவுமே க்ரௌடாக இருக்குது, சில்லாக இருக்குது, நல்லா இருக்குது. நியூ இயர்க்காக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ஹாட்டாக தெரியுது, சன்னியாக இருக்குது. பட் ஆனாலும் அந்த சில்னஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஃபேமிலியோடு வந்திருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்புனால ஒரு அளவுக்கு தான் க்ரௌடு இருந்தது. கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் க்ரௌட் வெளியேருந்து வந்துட்டு இருக்காங்க. பட் ஐ திங்க் அப்கமிங் ஸ்டார்டிங் இயர் வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கொடைக்கானலில் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். குறிப்பாக பைன் மரக்காடுகள், பில்லர் ராக், குணா குகை, பிரையன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி செய்தும் உற்சாகமடைந்து வருகின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டிற்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் ரோஜா தோட்டம், சேர்வராயன் கோவில், அண்ணா பூங்கா ஆகிய இடங்களை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து குடும்பத்துடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதற்கிடையே ஏற்காட்டில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளும் நிரம்பி உள்ளதால் எங்கே தங்குவது என்று தெரியாமல் சுற்றுலா பயணிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.